நண்பர்களை எப்படியும் நாங்கள் சீதாம்மா மாதா வாழ்ந்த குகையை கண்டுபிடிச்சிட்டோம். அது கீழே தெரியுது பார்த்தீங்களா, அந்த குகையில் தான் இருந்திருக்காங்களே சீதாம்மா. சிவனை நினச்சி தவம் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த லிங்கம்னா உள்ளே இருக்கான். எங்கள் டீம் மெம்பர்ஸ் அங்கே போயிருக்காரு. அந்த வழியாக தான் கீழே இறங்கி போகணுன்னு இருக்காங்க. இது இந்த குகை நாசிக்கிலையும் இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது, சீதா குகைன்ட்டுன்னு. பட் அது மனிதர்களால் செய்யப்பட்ட மாதிரி அமைப்புனா இருக்குது. இதுதான் உண்மையான குகையே. இங்கே இருக்கிறவங்களால நாங்கள் வந்துருக்கோம். எங்கள் டீம் ஆளுங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இவர் தான் உள்ளே இறங்க போகிறாரு. வாங்க, அந்த பக்கம் தான் இறங்கணும். நம்ம இந்த பக்கம் இறங்கணுன்னா சாப வேண்டியது தான். வலிவின் விளிம்பு கீழே ஊந்தோன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும் நம்மளுக்கு. அதனால் நம்ம ஃப்ரெண்டில் ப்ராப்பரான ரூட்லேயே போகலான்ட்டுன்னு. நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் வந்திருக்காங்க. அப்போது ராமரும் இங்கே வாழ்ந்திருக்காரு, லட்சுமணனும் இங்கே இருந்திருக்காங்க. மகாபாரதமும் பக்கத்தில் நடந்த இடமும் இருக்குது. ராமாயணமும் இந்த இடத்துல இருந்திருக்கு. பரவாயில்ல, இருக்கிறதே அடர்ந்த வனப்பகுதி தானே மத்திய பிரதேஷ். அந்த குகைக்கு தான் போகிறோம். எங்கள் டீம் மெம்பர் பாருங்கள், இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படியோ நாங்கள் கீழே போயிட்டு உங்களை மீண்டும் அடுத்த லாகில் சந்திக்கிறோம். அதுவரையும் உங்களை இருந்து விடை பெறுகிறேன். டாட்டா, பாய் பாய்.